ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். உங்கள் வீட்டிலலாம் பொங்கல் வரத்துக்கு எல்லாம் வேலையெல்லாம் சுத்தம் பண்ண தயாராகிட்டிங்களா? நானும் தயாராகிட்ருக்கேன். கிச்சனை ஃபஸ்ட்டு சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் கபோர்ட்லாம் அடுக்க போகிறப்ப தான் எனக்கு ரொம்ப என்னடா எப்போ பார்த்தாலும் இந்த தட்டு, டம்ளர், கரண்டி இதெல்லாம் எப்படி வச்சாலும் நீட்டாகவே இருக்க மாட்டேங்குது. இதை எப்படி சார்ட் அவுட் பண்ணுறதுன்னு யோசிச்சு ஃப்ளிப்கார்ட்டில் நான் தேடி வாங்கின ஒரு ப்ராடக்ட் தான் இது. என்கிட்ட பாத்திரம் கூட சில்வரில் இருக்குது. இருந்தாலுமே அதில் நம்ம எல்லா நேரமும் வச்சுருக்க முடியாது இல்லையா? ட்ரைன் ஆகிடுச்சுன்னா அதை எடுத்து கபோர்டில் தான் அடுக்குவோம். அப்படி அடுக்கிறப்ப அது ரொம்ப நீட்டாக இல்லை. அதுக்காக தான் இந்த ப்ராடக்ட் நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். இது ஒரு பிளாஸ்டிக் கிச்சன் ரேக். இந்த கிச்சன் ரேக்கில் ஒரு 5 செட் ஆஃப் பீசஸாக கொடுத்துருக்காங்க. பேஸ்மெண்ட்டில் இந்த வடிகிற தண்ணி நிற்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வேணும் அப்புறமா எடுத்து சாய்ச்சி விட்டுருந்தா விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பிளாக் கலரில் ஒரு ரோ கொடுத்துருக்காங்க. அது நம்ம அந்த டம்ளர், சொம்பு இந்த மாதிரி எல்லாத்தையும் அடுக்கி வச்சுக்கலாம். இல்லை கரண்டி எது நம்ம இஷ்டம் என்ன வச்சுக்கணும்னாலும் வச்சுக்கலாம். டாப்பில் பிளேட்ஸ் வைக்கிறதுக்கான செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஸ்பூன்ஸ் அண்ட் லேடல்ஸ்லாம் வைக்கிறதுக்கான ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கரண்டி வைக்கணும்னா அந்த ஸ்பூன் வைக்கிற அந்த செப்பரேஷனை எடுத்துகிட்டு நீல வாக்கில் கரண்டியை வச்சுக்கலாம். இல்லை தனித்தனியாக வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். கத்திரிக்கோல் இதெல்லாம் போட்டு ஒரு சைடு, ஸ்பூன் ஒரு சைடு, ஜார் ஏதாவது சின்னதாக ஒரு கண்டெய்னர் ஒரு சைடு அந்த மாதிரி வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். கீழே டம்ளர்ஸ்க்கு பதிலாக ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட கண்டெய்னர்ஸ் ஏதாச்சும் வச்சுக்கிறதுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அது நம்மளோட விருப்பம் தான். பட் இந்த ப்ராடக்ட்டோட குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. ஃபினிஷிங்கும் ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காங்க. சைடில் இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது, அந்த பின்னலாக கொடுத்துருக்குற டிசைனும் ரொம்ப நல்லா இருக்குது. ஓவராலாக இந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கு ஒர்த்து தான். இதை நான் ஃப்ளிப்கார்ட்டில் 300 ருபீஸ்க்கு 311 ருபீஸ் நான் ஆஃபர் போக வாங்கியிருக்கேன். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வாங்கிக்கோங்க. இப்போ இதில் வெசல்ஸ்லாம் அடுக்குனா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். இந்த பிளேட்ஸ் எடுக்கிற ரேக்கில் நம்மளோட இந்த மாடல் தட்டெல்லாம் வைக்க முடியாது. இந்த வரம்பெல்லாம் இருந்ததுன்னா அந்த கேப்பில் உள்ளே போகாது. ஸோ ப்ளைனாக இருக்கிற பிளேட்ஸ் தான் வைக்க முடியும். டாப்பில் ஃபுல்லாக பிளேட்ஸ் வச்சுருக்கேன். சைடில் ஸ்பூன்ஸு, அப்புறம் கரண்டி, வடிகட்டி இது எல்லாமே வச்சுருக்கேன். அது வேண்டானாலும் செப்பரேஷனை எடுத்துகிட்டு டேரெக்டாக படுக்க வச்சுக்கலாம். எல்லா கரண்டிகளுமே கீழே ஃபுல்லும் கப்ஸு, டம்ளர்ஸ் இது எல்லாமே வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம நிறைய டம்ளர்ஸ் ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். அந்தளவுக்கு கேப் நல்லாவே கொடுத்துருக்காங்க. இல்லை ஜார் ஏதாவது டப்பாவில் பொருள் போட்டு டப்பாலாம் அடியில் வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நல்லா ஸ்பேஷியஸாக தான் இந்த கண்டெய்னர் கொடுத்துருக்காங்க. இது ஓவராலாக எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஒரு ப்ராடக்டாக இருக்குது. உங்களுக்கும் வேணும்னா நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நான் இதை மாதிரி அப்கமிங்கில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். பாய்.